எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். தஞ்சாவூரில் ஒரு துயரச் சம்பவம் நடந்திருக்கிறது. பள்ளியில் பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர் சக ஆசிரியர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். ஒரு சம்மந்தமில்லாத ஒரு நபர் அந்த ஆசிரியையை குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றிருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் அந்த ஆசிரியர் வழியில் மருத்துவமனைக்கு போகும் வழியிலேயே உயிரிழந்திருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை? ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவம், கண்டனத்துக்குரிய ஒரு சம்பவம். அது பள்ளியில் நுழைந்து ஒரு ஆசிரியையை கொல்ல முடியும் என்ற நிலை ஏற்பட்டிருப்பது உண்மையிலே மிகவும் வருந்தத்தக்கது. பள்ளியில் நடக்குது, ஹாஸ்பிட்டலில் டாக்டரை தாக்குறாங்க. மற்றபடி பொது இடங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பது உண்மையிலேயே தனிப்பட்ட விரோதங்கள் காரணமாக இருந்தால் கூட இது ஒரு வருத்தத்துக்குரிய, ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு சம்பவமாகத்தான் நான் பார்க்குறேன். அதுவும் மாணவர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், கொலை சம்பவம் நடப்பது மாணவர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை, அவர்கள் மத்தியிலே ஒரு ஆறாத வடுவை ஏற்படுத்தும். அது என்றைக்குமே ஆறாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுவது துரதிருஷ்டவசமானது தான். இது தனிப்பட்ட விரோதமாக இருக்கலாம், தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். காதல் பிரச்சனை என்று சொல்கிறார்கள். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது பள்ளியில் நடக்கக்கூடிய சம்பவம். இது உண்மையிலே வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. அரசு விரைந்த நடவடிக்கை எடுத்து அந்த அந்த கொலையாளிக்கு ஏற்ற தண்டனையை பெற்றுத்தரும் என்று நம்புகிறேன். ஆனால் இது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது என்பது நினைக்கும் பொழுது சமூகம் மிகவும் சீர்கட்டழிந்து போய்கொண்டிருக்கிறதோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. இப்பதான் சமீபத்துல ஒரு சென்னையில அரசு மருத்துவமனையில ஒரு மருத்துவர் குத்தப்பட்டார் ஒரு நபரால். இப்போ உடனே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்றைக்கே வேறு வேறு இடங்களில் இது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, வன்முறை சம்பவங்கள்லாம். தமிழ்நாட்டுல இந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு வருது சமீப நாட்களாக. எப்படி பாக்குறீங்க? அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவத்தை அதுவும் ஒரு கண்டனத்துக்குரிய சம்பவம் தான். ஆனால் அந்த சம்பவத்தை அரசு மருத்துவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்து விட்டார். அதில் ஏற்பட்ட அந்த விஷயம் உண்மையிலேயே அது மருத்துவர்களுமே ஒரு நோயாளியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஒரு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு எவ்வளோதான் ப்ரெஷர் இருக்குது, அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருந்தால் கூட நோயாளிகளிடம் அரசு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நோயாளிகள் கடைசி புகலிடமாக, கடைசியாக நம்மை காப்பாற்றக்கூடிய கடவுளாக மருத்துவர்களை நினைக்கிறார்கள். அப்படி அவர்களை நம்பி போகும் பொழுது அவர்களுக்கு சரியான பதில் கிடைக்காவிட்டால், சரியான ஒரு நம்பிக்கை வார்த்தைகள் கிடைக்காவிட்டால், அது காயப்படுத்தும் நிலையில் ஏற்பட்டால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தவிர்க்க முடியாததாக ஆகிவிடுகிறது. இதை மருத்துவர்களும் உணர வேண்டும். இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் கூட, அந்த பையன் செய்த செய்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் கூட, அந்த பையனுடைய நிலைமையை நினைத்து பாருங்கள். அந்த அந்த அவன் செய்த செய்கை குற்றத்துக்குரியது, தண்டனைக்குரியது. தாய் ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு தகப்பன் இறந்து சில மாதங்கள் தான் ஆகிறது. தனியாக அந்த தாய்க்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டு விட்டது என்று ஒரு தனியார் மருத்துவர் சொன்னதை கேட்டு அதற்கு சரியான விளக்கம் கிடைத்திருந்தால், இல்லைம்பா இப்படி இருந்திருக்கும், இது இப்படித்தான் செய்யணும், இதை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், இதுக்கு மேலே நம்ம பண்ணக்கூடாது என்று அந்த பையனுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூறியிருந்தால் இந்த சம்பவங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் அது ஏதோ அது நடக்காததன் காரணமாக இன்றைக்கு அவன் சிறையில் இருக்கிறான். அந்த தாய் இன்னொரு மகனுடன் போராடி கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம்! இதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்த இந்த சம்பவம். இந்த சம்பவம் ஒரு ஆசிரியை, அது காதலாக இருக்கலாம், இல்லை திருமணம் தொடர்பானதாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் சரி, அது பள்ளியில் வைத்து நடக்கும் பொழுது இது மாணவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய உணர்வு ஏற்படும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் தொடர்ச்சியாக பொது வெளியில், அதாவது பப்ளிக் பிளேஸில் மாணவர்கள்
இருக்கக்கூடிய இடத்துல, அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல, இப்படி பல்வேறு இடங்கள்ல நடந்தால் இது வந்து இது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கு. இப்படிப்பட்ட சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் சட்டங்கள் நீதி விரைவாக கிடைக்க வேண்டும். கடுமையான தண்டனைகளும் விரைவாக கிடைக்க வேண்டும். அது கிடைக்காத பட்சத்தில் சாட்சிகள் இல்லாமல் கலைத்து விடலாம். பொது வெளியில் நடந்தால் யாரும் சாட்சி சொல்ல வரமாட்டார்கள் என்ற நிலை ஏற்படும் என்று சொன்னால், அதாவது ஐ விட்னஸ்க்கு வந்து பாதுகாப்பு இல்லை, விசில் ப்ளோயருக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலைதான் இன்றைக்கும் நமது சட்டத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ, யாரெல்லாம் உடனடியாக தலையிட்டு அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும், இல்லை என்றால் அது ஐ விட்னஸாக போகிறார்களோ அவர்களுக்கும் பிரச்சனை வருகிறது. சட்டத்தில் அவர்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது எல்லாரும் நமக்கென்ன என்று ஒதுங்கி விடுகிறார்கள். அப்போ நமக்கென்ன என்று ஒதுங்கி விடும் பொழுது இப்படிப்பட்ட சூழல்கள், சம்பவங்களை வந்து நம்ம தடுக்க முடியாது. இப்போ அது இதுக்கு கடுமையான ஒரு சட்ட திருத்தங்கள், அதை அமுல்படுத்தக்கூடிய மெக்கானிசம் அது கரெக்டாக இருக்கணும். நீதி பரிபாலனம் சரியாக விரைவாக நடத்தப்பட வேண்டும். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட இல்லைன்னா இது தொடர்கதையாக தான் மாறும். இது வந்து ஒரு சாதாரண மக்கள் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் என்ற நிலை வரும் பொழுது இது வந்து தொடர்ந்து நடப்பது தான். இது வந்து குற்றச்செயல்களை வந்து நம்ம முழுமையாக நாம் தடுத்து விட முடியும் என்று சொல்லவில்லை. அங்கங்கே நடக்கக்கூடிய குற்றச்செயல்கள், தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக நடக்கக்கூடிய குற்றச்செயல்கள் இதெல்லாம் நடக்கும். ஆனால் அதை வந்து பொது வழியில் செய்வது, மாணவர்கள் மத்தியிலே செய்வது, ஆசிரியர் இது பப்ளிக்ல ரோட்ல பண்ணுவது, யாருமே வந்து சாட்சி சொல்ல மாட்டார்கள் என்ற தைரியத்தில் செய்வது, இதெல்லாம் பண்ணும் பொழுது ஒரு சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பய உணர்வு, அதாவது சாதாரண மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பய உணர்வு, அச்ச உணர்வு அது வந்து அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதற்கு ஏற்ப சட்ட திருத்தங்கள் மட்டுமல்ல, அதை செயல்படுத்தக்கூடிய மெக்கானிசம், அதாவது காவல்துறை வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட ப்ரெஷரில் இருக்காங்க. காவல்துறையினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, அவர்களது வேலை பளு அதிகமாக இருக்கிறது. அதில் வந்து ஒட்டுமொத்தமாக காவல்துறை சீரமைக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது. இன்வெஸ்டிகேட்டிவ் மெக்கானிசம், இன்வெஸ்டிகேட்டிவ் விங் என்றே ஒரு தனியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய கிரைமுக்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய அப்கிரேடட் கிரைமுக்கு, அது சைபர் கிரைமாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த மாதிரியான கொள்ளை போன்ற சம்பவங்களாக இருக்கட்டும், இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவர்களுக்கு குற்றத்தை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு காவல்துறை மெக்கானிசம் வந்து சீர்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலையை இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. இது காவல்துறை மட்டும் இல்லை, நீதித்துறையுமே நம்ம சரி பண்ண வேண்டும். எத்தனை வழக்குகள் தேங்கி கொண்டிருக்கிறது. குடும்ப நல வழக்குகள் பார்த்தா 10-14 குடும்ப நல வழக்குகள் இருக்கு. கிரிமினல் வழக்குகள் எத்தனையோ வருடங்களாக பெண்டிங்காக இருக்கு. குற்றவாளிகள் தொடர் குற்றவாளிகள் மீண்டும் மீண்டும் சிறைக்கு செல்கிறார்கள், குற்றச்சட்டத்தில் அடைக்கப்படுகிறார்கள். 40 கொலை 50 கொலை 50 கொலை கேஸ் இருக்கு, கொள்ள கேஸ் இருக்கு, குற்ற கேசஸ் இருக்கு. அவர்கள் எல்லாம் ரவுடிகளாக வலம் வருகிறார்கள் என்று சொன்னால் சட்டம் தன் கடமையை செய்ய தவறுகிறது என்ற நிலை ஏற்படுகிறது. இது வந்து ஒரு அமைதியான ஒரு நாட்டை வழிநடத்துவதற்கான சூழல் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். எனவே இதை அரசு விழித்தெளிந்து கண்டிப்பாக இப்படிப்பட்ட செயல்களுக்கு ஏற்ப ஏதாவது ஒருத்தரை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இது அரசை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது, இது பொதுமக்களை குறை சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது, இது காவல்துறையையும் நீதியை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்த குற்ற செயல்கள் ஒடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் குற்றம் செய்தால் தண்டனை கிடைக்கும் என்ற பயம் உணர்வு குற்றம் செய்பவர்களுக்கு வர வேண்டும். அந்த உணர்வை உருவாக்கக்கூடிய பொறுப்பு, கடமை அரசுக்கு இருக்கிறது. சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த மெக்கானிசத்துக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சந்தி இருக்குது. திமுக ஆட்சி வந்தாலே இப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சா? தமிழ்நாடு அரசனுடைய ரோலை இதுல எப்படி பாக்குறீங்க? அப்படி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு பிரச்சனை என்னன்னா, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கு.
இன்றைக்கு வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காவல்துறையை நோக்கி ஒரு சாதாரண மனிதன் ஒரு பிரச்சனை என்று எடுத்துச் சென்றால், அந்த பிரச்சனைக்கு உடனடியாக அதை விசாரித்து, யார் மேல் குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்களை விசாரித்து, அவர்களையும் இவர்களையும் விசாரித்து, தவறு யார் மேல் இருக்கிறதோ அவர்களுக்கு பாரபட்சம் பார்க்காமல், இல்ல பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இவர்கள் மேல் இருக்கு, அவர்கள் மேல் இருக்கு என்பதையெல்லாம் பார்க்காமல், காவல்துறை ஒரு சுயமாக நடந்து கொண்டு ஒரு தண்டனையை கொடுக்கக்கூடிய அளவில் எஃப்ஐஆரை போட்டு அடுத்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அந்த கேஸை கொண்டு போனால் பிரச்சனை இல்லை. இங்கே எஃப்ஐஆர் போடுறதுக்கே இங்கே கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. எஃப்ஐஆர் போடுவதற்கே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் தேவைப்படுகிறது. அப்போ வழக்கமாக ஒரு குற்றச்சாட்டு உண்டு. எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள் இந்த காவல்துறையில் விஷயத்தில் தலையிட மாட்டார்கள், ஆனால் திமுக அரசு அதில் தலையிடும் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அப்போ திமுகவினுடைய மந்திரிகள், மற்ற அமைச்சர்கள், மற்ற கட்சிக்காரர்களது செல்வாக்கு காவல்துறையை கட்டுப்படுத்துமானால் அது வந்து தமிழக அரசுக்கு தான் அந்த கெட்ட பெயரை உருவாக்கும். எனவே வந்து முதல்வர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை தனித்து இயங்க வேண்டும். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள், அதில் எந்த விதமான அரசியல் தலையீடும் இருக்காது என்ற நிலையை வந்து தமிழக அரசு அதை உறுதி செய்ய வேண்டும். தமிழக முதல்வர் அவர்கள் அதை உறுதி செய்ய வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு காவல்துறையில் தலையிட்டு அந்த ஒரு கட்சிக்காரர்களுக்கு இல்லை வந்து யார் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கோ அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டால் சாதாரண மனிதன், பாதிக்கப்படக்கூடிய மனிதனுக்கு வேறு எங்கே செல்வான்? வேறு அவனுக்கு புகலிடம் எங்கே? அப்போ காவல்துறை ஃபெயில் ஆகும் போதும் ரவுடிகளுக்கு அது வந்து ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அப்போ காவல்துறை ஃபெயில் ஆகும்போது காவல்துறைக்கு போனால் இது நடக்காது, காவல்துறைக்கு போனால் நம்மளுக்கு நியாயம் கிடைக்காது, காவல்துறைக்கு போனால் நம்ம பிரச்சனை தீராது என்று பொதுமக்கள் நினைத்து விட்டால் அந்த நினைப்பு தான் சட்டம் ஒழுங்கை கெடுக்கும். பொதுமக்களுக்கு அந்த எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்ற அர்த்தம். அந்த எண்ணத்தை பொதுமக்களுக்கு வரவிடாமல் காவல்துறையை நம்பி எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி, எந்த குற்றம் நடந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவர்கள் பக்கமாக காவல்துறை நிற்க வேண்டும், பாதிப்புக்கு உள்ளானவர்கள் பக்கமாக காவல்துறை நிற்க வேண்டும். அந்த நிலை அது ரெக்கமெண்டேஷனோ, அது வந்து இன்ஃப்ளூயன்ஸோ, பணமோ, கட்சி செல்வாக்கோ எல்லாவற்றையும் தாண்டி அந்த உரிமை, அந்த ஒரு அதை நிலைநாட்டக்கூடிய வல்லமை, அந்த ஆற்றல் வந்து காவல்துறைக்கு இருக்கு. தமிழக காவல்துறைக்கு இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் காவல்துறை தலையீடு இல்லாமல் செயல்பட அனுமதிக்க வேண்டும். அதில் தவறு நடந்தால் அந்த காவல்துறை யாருக்கேனும் சாதகமாக நடந்து கொண்டால், குற்றம் இழைத்தால் அவர்களை தண்டிக்கக்கூடிய பொறுப்பு வந்து மேலதிகாரிக்கு இருக்க வேண்டும். அந்த பொறுப்பு, அந்த மேலதிகாரி என்ன, உன்னை எஸ்பி சொன்னால் என்ன, எஸ்பிக்கு டிஐஜியை பார்ப்பேன், டிஐஜி சொன்னால் என்ன ஐஜியை பார்ப்பேன், ஐஜி சொன்னா ஏடிஜிபியை பார்ப்பேன், ஏடிஜிபி சொன்னா டிஜிபியை பார்ப்பேன், டிஜிபி சொன்னா அமைச்சரை பார்ப்பேன், முதல்வர் இப்படியெல்லாம் வந்து ஒரு எண்ணங்கள் இருந்தால் கீழே இருக்க அதிகாரிகள் வந்து தலையிட மாட்டாங்க. கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தலையிடுவாங்களா? அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க. அவங்க வந்து தே வில் நாட் டேக் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு போயிட்டாங்கன்னா காவல்துறை என்னைக்கு பேக் அடிக்குதோ அன்னைக்கு அரசுக்கு கெட்ட பேர் தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். ஏன்னா நீங்கள் பெரிய போலீஸ் அதிகாரிகள்கிட்ட போய் சொன்னால் கூட கீழே ஒரு எஸ்ஐ டிசைட் பண்ணுறது தான் நடக்குது அப்படின்னா அது வந்து நியாயம் கேட்டு வேறு எங்கே போக முடியும்? நியாயம் கேட்டு வேறு எங்கே போக முடியும்? அப்போ அங்கே தான் வந்து ரவுடிகளுக்கு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க. அங்கே தான் வந்து கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க. அங்கே தான் வந்து அரசியல் கட்சிக்காரர்கள் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க. அப்போ என்றைக்கு காவல்துறை அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ, என்றைக்கு காவல்துறை நேர்மையாக நடக்கிறதோ அன்றைக்கு நாட்டில் ஒரு அமைதி நிலவும். அதையும் தாண்டி சம்பவங்கள் நடக்கும். அது நம்ம வந்து அது எந்த கட்சியாக இருந்தாலும், ஏடிஎம்கே இருந்தாலும், டிஎம்கே இருந்தாலும், அது பிஜேபியாக இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும், அது எந்த கட்சி ஆட்சியில் வந்தாலும் சரி, குற்றச்செயல்கள் நடக்க சரி. ஆனால் அந்த குற்றச்செயல்கள், குற்றம் செய்தால் இந்த ஆட்சியில் தப்ப முடியாது, தவறு செய்தால் இந்த ஆட்சியில் தப்ப முடியாது, தவறு செய்தவர்களுக்கு இந்த ஆட்சி துணையாக இருக்காது.
என்று வாயளவில் சொன்னால் மட்டும் போதாது, அது செயலளவில் செய்து காட்டுவதற்கு உரிய மெசேஜுக்கு போகணும். எங்கேருந்து போகணும்? முதல்வர்கிட்ட இருந்து கீழே ஒர்க் பண்ணக்கூடிய போலீஸ்மேன் வரைக்கும் போகணும். தப்பு பண்ணவனுக்கு நீ உடந்தையாக இருந்தால், அது போலீஸாக இருந்தாலும் சரி, இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி, டிஎஸ்பியாக இருந்தாலும் சரி, எஸ்பியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி தண்டிக்கப்படுவார்கள். குற்றச்செயல்களுக்கு, கள்ளச்சாராயம் காய்ச்சறவனுக்கு, போதை வஸ்து விற்கிறவனுக்கு, இந்த கடத்தல்காரனுக்கு, கொலைகாரனுக்கு, ரவுடிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து காவல்துறையும் தூக்கி எறியப்படுவார்கள், டிஸ்மிஸ் பண்ணப்படுவார்கள் என்ற நிலை என்றைக்கு உருவாகப்படுகிறதோ அன்றைக்கு தான் சட்ட ஒழுங்க ஒரு அரசு கண்ட்ரோலில் வைக்க முடியும். அப்படி இல்லைன்னா அது இட் இஸ் நாட் பாசிபிள். அது வந்து அது வந்து எந்த அரசுக்கும் அது பொருந்தும், இந்த அரசுக்கும் அது பொருந்தும். இது வந்து சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு பொது இடத்துல ஈஸியா நடக்கக்கூடிய இடத்துலலாம் நடக்க மாட்டேங்குது. ஒரு அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கிறவரை குத்துறாங்க. அவ்வளோ பெரிய ஸ்கூல்ல வெளியில இல்லாம உள்ளுக்குள்ள போய் டீச்சர்ஸ் கூட உட்கார்ந்து டீச்சர்ஸ் ரூம் பேசிட்டு இருக்க ஒருத்தவனை குத்துறாங்க. இந்த அளவுக்கு தான் மோசமா போயிட்டு இருக்கு. எந்த இடத்துல வந்து விட்னஸ் யாரும் வரமாட்டாங்களோ அந்த இடத்துல போய் செய்யலாம்ன்ற தைரியம் வந்துடுதுல்ல. இப்போ விட்னஸ் வந்து ஐ விட்னஸ் டைரக்டாக, அப்போ விட்னஸ் சட்டத்தையுமே நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. இப்போ போகக்கூடிய காலகட்டங்களில் எல்லாமே வந்து ஒரு பிரச்சனை வந்த பிறகு தான் சட்டங்கள் ஏற்படுகிறது, சட்டங்கள் உருவாக்கப்படுகிறது அந்த பிரச்சனைக்கு ஏற்ப. அப்போ என்றைக்கு வந்து இந்த மாதிரி இப்போ தான் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய வீடியோ ஆடியோ கூட இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி இப்போ தான் வந்து ஒவ்வொரு சட்டங்களாக வந்துகிட்டு இருக்கு. அதனால் விட்னஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஈஸியாக செய்து விட்டு தப்பித்து விடலாம் என்ற எண்ணம் வந்து இன்றைக்கு குற்றவாளிகளுக்கு தெரிகிறது. ஏன்னா இன்னைக்கு இன்டர்நெட்டில் எல்லாமே ஓப்பனாக இருக்குது. அப்போ இந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு வந்து குற்றச்செயல்களை எப்படி செய்வது, அதை செய்துவிட்டு எப்படி தப்பிப்பது என்ற அனைத்து வகைகளும் அவர்களுக்கு தெரிகிறது. அப்போ அதை விட நம்ம வந்து அட்வான்ஸாக போலீஸ் இருக்கணும், அதை விட அட்வான்ஸாக வந்து சட்டங்கள் இருக்கணும், அதை விட அட்வான்ஸாக வந்து சட்டங்கள் அப்கிரேட் ஆகணும். அப்போ இன்னைக்கு சட்டமன்றம் கூடி ஒரு தீர்மானம் போட்டால், இப்போ பிரேசிலில் கூட ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போ அடிக்கடி வந்து இந்த பைக்கில் வந்து கொள்ளையர்கள் செயின் அத்துட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஊரில் நடக்குதுல்ல, அடிக்கடி பைக்கில் தெருவில் நிற்கக்கூடிய பெண்களை செயின் எடுத்துட்டு போகிறான். செயின் எடுத்துட்டு போய் உயிரிழந்த சம்பவங்கள்லாம் இருக்கு, இங்கே நடக்குது. இது வந்து ரொம்ப ஓவராக நடக்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் செயின் எடுத்துட்டு போகக்கூடியவர்களை பொதுமக்களே வந்து குற்றம் தண்டனை கொடுக்கலாம், பொதுமக்கள் சுட்டு கொன்றாலும் தவறு இல்லை என்ற ஒரு சட்டத்தை போட்டான். ஒட்டுமொத்தமாக விரட்டி அடித்த உடனே, மக்கள் கையில் வந்து அதிகாரம் போன உடனே அந்த குற்றச்செயல்கள் அப்படியே குறைந்தது. அது சரி என்று நான் வாதாட வரலை, இங்கே நான் சரின்னு சொல்ல வரல. இதை என்றைக்கு வந்து ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி செய்ய தவறுகிறதோ அன்றைக்கு மக்களுக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கிடைக்காது. அப்போ மக்கள் வந்து பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டிய சூழல் வந்து வந்துச்சுன்னா அது வந்து எங்கே போய் நிற்கும்? அது புரட்சியில் போய் தான் நிற்கும். அப்போ இது வந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள், அதே நேரத்தில் சாதாரண மனிதனும் நிரபராதையும் தண்டிக்கப்படுவான். மக்கள்கிட்ட போய் அதிகாரம் போச்சுன்னா எல்லாரும் யாரை வேணாலும் அடிக்கலாம் அப்படின்னு போயிடுச்சுன்னா அதுக்கு தானே ஒரு ஏஜென்சி வச்சிருக்கோம், அதுக்கு தானே போலீஸ் இருக்கு, அதுக்கு தானே நீதிமன்றம் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு என்றைக்கு இவர்கள் தவறுகிறார்களோ, நீதிமன்றமும் காவல்துறையும் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியும் வந்து என்றைக்கு தங்களது செயலில் தங்களது கடமையிலிருந்து தவறுகிறார்களோ அன்றைக்கு மக்கள் நம்பிக்கையை இழப்பார்கள். மக்கள் நம்பிக்கை இழந்தால் மக்கள் வந்து மோபாக்ரசி கையில் முன்னுக்கு வரும். இப்போ மோபாக்ரசி முன்னுக்கு வந்துச்சுன்னா கூட்டமாக அடிச்சிட்டோம்னா, அடித்து ஒரு கும்பலாக போய் அடித்து கொண்டுட்டா அங்கே கேள்வி இல்லைன்ற நிலை வரும் பொழுது அப்போ மோபாக்ரசி வந்து முன்னுக்கு வரும். மோபாக்ரசி முன்னுக்கு வந்துச்சுன்னா அது வந்து வன்முறைக்கு தான் வித்துடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம மக்களை இழுத்து செல்லக்கூடாது, மக்களை அந்த கார்னருக்கு தள்ளக்கூடாது. அப்படின்னா சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, அது திமுக அரசாக இருந்தாலும் சரி, அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த அரசாக இருந்தாலும் சரி, அதற்குரிய மெக்கானிசம், அதுக்குரிய இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிவ் பவர் வந்து கம்மியாக இருக்கு. இன்னைக்கு வந்து போலீஸில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிவ் மெக்கானிசம் வந்து அப்கிரேட் ஆகாமல் இருக்கு. அப்போ சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது ஒரு அமைச்சர்கள் வர்றாங்க, டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்துவது,
இது பெர்சனல் செக்யூரிட்டியாக போகிறது, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து பாதுகாப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து அதிகமாக உழைக்கணும், அதிகமாக கஷ்டப்படணும், ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு அதுக்கு டெக்னாலஜி அப்கிரேட் இருக்கணும், இன்டெலிஜென்ஸ் இருக்கணும், அதுக்கு வந்து தேவையான வேர்வித்தாள் இருக்கணும். ஸோ இத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் விங் வந்து தனியாக வேணும். அப்போ இன்வெஸ்டிகேட்டிவ் விங் வந்து கொஞ்சம் அப்கிரேடட் போலீஸ் ஃபோர்ஸை உருவாக்கணும். அப்படி உருவாக்குனா தான் அது பவர்ஃபுல் போலீஸ் ஃபோர்ஸாக இருக்கணும். நார்மலாக எல்லா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு நீ இன்வெஸ்டிகேஷன் விங்கை வச்சு பண்ணீங்கன்னா குற்றச்செயல்கள் உடனடியாக தண்டிக்கப்பட மாட்டாது. அங்கங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்தந்த லோக்கலில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு குற்றம் நடக்கிறது என்று சொன்னால் அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் விங் வரணும். ஒவ்வொரு வட்டமும் சிபிசிஐடியை கூப்பிடு, இல்லை வந்து இது ஸ்பெஷலாக கூப்பிடு அப்படின்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விங் இருக்கணும். இட் ஷுட் பி எம்பவர்டு விங். அந்த எம்பவர்டு விங் வந்து அனைத்து வகையிலையுமே அவர்கள் வந்து டெக்னாலஜி லெவலில், நாலேஜ் லெவலில், இன்டெலிஜென்ஸ் லெவலில், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு லெவலில், ஒவ்வொரு லெவல்லையும் அவங்க வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கக்கூடிய லெவலுக்கு அவர்கள் வந்து ஒரு விரைந்து விசாரணை செய்து சாட்சிகளை சேகரித்து குற்றவாளியை நீதிமன்றத்தினுடைய பரிசீலனைக்கு கொண்டு சென்று தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு போலீஸ் ஃபோர்ஸை வந்து உருவாக்கினா தான் அது வந்து அவர்களுக்கு இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸு இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு இந்த பணி சுமையை வைத்து கொண்டு அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியாது. அது வந்து கஷ்டம். ஏன்னா எதுக்கெடுத்தாலும் சொல்லிடலாம் வந்து பணம் இல்லை, சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, எங்களுக்கு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். வருமானம் வரியை நம்பி ஆளக்கூடிய அரசால் வருமானத்தை பெருக்க முடியாது. வரியை நம்பி ஆளக்கூடிய அரசால், வரியை நம்பி மட்டுமே ஆளக்கூடிய அரசால் வளர்ச்சியை உருவாக்க முடியாது. திட்டங்கள் சொல்லலாம், இலவச திட்டங்கள், சமூக நல திட்டங்கள் எல்லாமே கொடுக்கலாம். ஆனால் வளர்ச்சி இல்லாமல் இந்த பிரச்சனைகள் இப்படி தான் வரும். டாக்டர் அப்பாயின்மெண்ட் பிரச்சனை எங்கள் மருத்துவமனையில் டாக்டர்ஸினுடைய ப்ரெஷர் அதிகம், ஓபி வார்டு அதிகமாக இருக்குது. அப்போ பிரச்சனை நடக்கும்போது தான் டாக்டருக்குரிய பிரச்சனை நம்மளுக்கு தெரியுது. அப்போ டாக்டருடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்களோட பொதுமக்கள்கிட்ட வந்து அவங்க ஸ்மூத்தாக பழக முடியல, அங்கே பிரச்சனை வருது. இபியில் பிரச்சனை கிட்டத்தட்ட 8000 போஸ்ட் வேக்கண்டாக இருக்குது. எல்லாமே வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக மாற்றுறீங்க. 8000 போஸ்ட் வேக்கண்டாக இருக்குது. இபியில் எத்தனையோ லீக்கேஜஸ் அதிகமாக இருக்குது. பாதி பேர் மின் கட்டணத்தை ஏமாற்றுறாங்க. நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணாமல் மக்கள் மேலே வந்து 2 மடங்கு 3 மடங்கு மின் கட்டணத்தை உயர்த்தி, வரியை உயர்த்தி அவர்கள் மேலே சுமையை திணிக்கிறீங்க. அப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அந்த ஒரு லீன் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கணும், எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கணும். அப்போ எது தேவையோ அதை செய்யணும். அதை விட்டுட்டு ஒன்று எடுத்த யானைன்னா ஏறுறோம், குதிரைன்னா குர்றான்ற மாதிரி எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணேன், எல்லாத்தையும் இது பண்ண, அது தீர்வு அல்ல. தேவையான எம்ப்ளாயிஸ் இருக்கணும், தேவையான ட்ரைனிங்ஸ் இருக்கணும், தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், அதை கொண்டு வரணும். எதுக்கு எடுத்தாலும் பணம் இல்லைன்னா வெறும் வரியை கூட்டிகிட்டே போனால் பணம் வந்தால் முடியாது. பொருளாதாரம் வளரணும். அப்போ எக்கானமி டெவலப் ஆகணும், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் வரணும், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வரணும், சர்வீஸ் செக்டார் முன்னேறணும். பெர் கேபிட்டா இன்கம் வந்து இன்னைக்கு ஒருத்தருடைய பெர் கேபிட்டா இன்கம் 2.25 லட்சம். இது இந்தியாவோட தமிழ்நாடு அதிகம் தான். அது பத்தாது. 2011 ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது 2023 தமிழ்நாடுடைய பெர் கேபிட்டா இன்கம் 4 லட்சமாக இருக்கணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணேன். இப்போ நான் தான் ஃபிக்ஸ் பண்ணது. அந்த 4 லட்சமாக இருக்குது இன்னைக்கு 2.25 லட்சம் தான் இருக்குது. இப்போ 4 லட்சமாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் பெர் கேபிட்டா இன்கம் கூட்டலை அப்படின்னா எப்படி வந்து வேலை வாய்ப்பு முன்னேறும், எப்படி வருமானம் வரும்? உங்களுடைய கன்சாலிடேட்டட் ஃபண்டில் உங்களுக்கு அக்கௌண்ட், பப்ளிக் அக்கௌண்ட்டில் வந்து பணம் இல்லையோ, அதாவது நான் டேக்ஸ் ரெவன்யூ நீங்கள் கூட்டினா தான் அதை வளர்ச்சி திட்டங்களுக்கு நீங்கள் பயன்படுத்த முடியும். இல்லைன்னா கடன் தான் வாங்கணும். பென்ஷன் கொடுக்க முடியாது, ஓல்ட் ஏஜ் பென்ஷன் கொடுக்க முடியும்னு உத்தரவு கொடுத்தது திமுக அரசு. கொடுக்க முடியல. இன்னைக்கு ஏன் கொடுக்க முடியல? நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையாக கொடுத்தீங்க, ஓல்டு பென்ஷன் வந்து ஸ்கீமை நாங்கள் ரிவைவ் பண்ணோம்னு. இன்னைக்கு ரிவைவ் பண்ண முடியல. காரணம் வளர்ச்சி இல்லை, வருமானம் இல்லை. பணியாட்கள் வந்து காவல்துறையில் இல்லை, மருத்துவமனையில் இல்லை, அடுத்து இபியில் இல்லை, டிரான்ஸ்போர்ட்டில் பிரச்சனை,
இது இல்லாம நட்டத்துல ஓடுது. அப்ப இது எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கா இல்லையா? இப்ப ஓவராலா ஒரு ஸ்டேட் வந்து ஒரு ஒரு பிரச்சனைய மட்டும் நம்ம பார்க்க முடியாது. இட்ஸ் இன்டகிரேட்டட் அப்ரோச். அப்ப அந்த இன்டகிரேட்டட் அப்ரோச் வந்து இன்றைக்கு அ இல்லை என்று தான் அந்த 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 மாரியான பார்வை இல்லை என்று தான் நினைக்கிறேன். மக்களுக்கு வந்து சமூக நலத் திட்டங்கள கொடுப்பதில திமுக அரசு சிறப்பாக செயல்படுகிறது. அது அதிமுக அரசும் சிறப்பாக செயல்பட்டது. ஆனால் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதில, வளர்ச்சியை கொண்டு வருவதில 2 அரசுகளுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல. இது ரொம்ப நாளைக்கு இது தொடர்ந்தால், இது வந்து ஒரு மக்கள் மத்தியில ஒரு வெறுப்புணர்வை தான் அது வளர்க்கும். எனவே வந்து ஆளக்கூடிய அரசுகள் விழித்துக் கொள்ள வேண்டும். ஆளக்கூடிய அரசுகள் அரசுகள் தனது செயல் திட்டங்கள வெறும் சமூக நலத் திட்டங்கள், மக்கள் நலத் திட்டங்கள மட்டும் வரியை விதித்து கொடுத்தால் பிரயோஜனம் இல்ல. வளர்ச்சியையும் நீங்கள் சேர்த்து கொண்டு வந்தால் மட்டுமே மக்கள் வந்து ஒரு நல்ல நிலைக்கு இந்த நாடு அ வளர்ச்சி அடையும், நல்ல நிலைக்கு முன்னேறும் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். சார், நிறைய விஷயங்கள பகிர்ந்து முடியும். ரொம்ப நன்றி சார்.